Hello everyone, welcome to our channel. In the video class 12th NCERT Maths Chapter 6 Applications of Derivatives exercise 6.3 question number 25 வந்து பார்க்குறோம். ஸோ 25th கொஷினும் 26th கொஷினும் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். இது வந்து நிறைய வாட்டி வந்து உங்களுக்கு போர்டில் கேட்டிருக்க கொஷின்ஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். So show that the semi-vertical angle of the cone of the maximum volume and of given slant height is tan inverse of root 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வால்யூம் வந்து மேக்சிமம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அண்ட் ஸ்லாண்ட் அண்ட் ஆஃப் கிவன் ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, செமி வெர்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஒரு கோன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கோனோட ஹைட் இது வந்து ஹெச், செமி வெர்டிக்கல் ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துக்கிறேன், அண்ட் திஸ் வில் பி த ரேடியஸ். ஸ்லாண்ட் ஹைட் வந்து நம்ம எல்லுன்னு வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ இது வச்சு நம்ம எல் வேல்யூ எப்படி எழுதுவோம், எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர்னு வரும். இல்லாட்டினா எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இதை ஏன் நான் இப்படி ஆர் ஸ்கொயராக மாற்றிருக்கேன், ஏன் ஹெச் ஸ்கொயராக மாற்றல அப்படின்றது இப்போ நம்ம சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ வால்யூம் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை வந்து டிரைவ் பண்ணலாம். ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் வந்து என்னது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ போடுறேன், எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் இன்டூ ஹெச். ஹெச்சை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 1/3 பை எல் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் ஹெச் கியூப் வந்து வரும். ஸோ இங்கே நம்ம எதை வச்சு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், வி ஆஃப் ஹெச் வச்சு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ வி ஆஃப் ஹெச், வி டேஷ் ஆஃப் ஹெச் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். கான்ஸ்டன்ட் அப்படியே நான் வச்சுக்கிறேன், அண்ட் இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ எல் ஸ்கொயர் இன்டூ 1 வந்துடும் மைனஸ் 3h ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், வி டேஷ் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ அப்போ 1/3 பை எல் ஸ்கொயர் மைனஸ் 3h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்து வரும். இந்த 1/3 பை இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ அப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் 3h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3h ஸ்கொயர். எல் ஸ்கொயர் பை 3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ வி டபுள் டேஷ் ஆஃப் ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு 0க்கு முன்னாடி என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ வி டேஷ் ஆஃப் ஹெச் வந்து என்னது, 1/3 பை எல் ஸ்கொயர் மைனஸ் 3h ஸ்கொயர் தான் வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிடச்சிருக்க இந்த ஸ்டெப்பில் கிடச்சிருக்க வேல்யூ. ஸோ அப்போ இதை வந்து 1/3 அப்படியே இருக்கட்டும். எல் ஸ்கொயராக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும், மைனஸ் 3 இன்டூ 2h வந்து. ஸோ 1/3 பை மைனஸ் 6h. ஸோ 3 1 டைம், இது 3 2 டைம்ஸ், மைனஸ் 2 பை ஹெச் வருது, பை மைனஸ் வருது, லெஸ் தேன் 0 வேல்யூ. ஸோ அப்போ என்ன அர்த்தம், therefore வால்யூம் இஸ் மேக்ஸிமம். ஸோ இங்கே வந்துருச்சா நம்மளுக்கு, இங்கே ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸோ இது வந்து கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் வால்யூம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், வால்யூம் வந்து மேக்ஸிமம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், ஸ்லாண்ட் ஹைட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2 வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ இங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கோம்ல, ஸோ இதை வச்சு பார்ப்போம். ஸோ இதை வந்து என்னென்ன எடுத்துக்கிறோம், tan இன்வர்ஸ் இருக்குது, ஸோ tan தீட்டா வச்சுக்கலாம். ஸோ tan தீட்டானா என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு opposite by adjacent.
ஸோ தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது? இட் இஸ் ஆர். அட்ஜசன்ட் சைடு வந்து ஹெச். ஸோ ஆப்போசிட் சைடு இஸ் ஆர் பை ஹெச். ஆரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. இங்க வந்து அதே மாதிரி ஹெச்சோட வேல்யூ தெரியாது. ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹெச் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஆர் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆர் வேல்யூ கிடைச்சிடும். அண்ட் ஹெச் வேல்யூவும் வேணும். நம்மளுக்கு ஹெச் ஸ்கொயர் தான் வந்து தெரியும். ஸோ அப்போ ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பை 3. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பை 3 விச் இஸ் எல் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்து வந்துடும். நெக்ஸ்ட் ஆர் ஸ்கொயர், இதான் ஆர் ஸ்கொயர்ல இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடலாம்? எல் ஸ்கொயர் பை 3. எல் ஸ்கொயர் பை 3 வந்து போடலாம். எல்சிஎம் எடுக்கிறோம். 3l square minus l square by 3. So it will be 2l square by 3. So இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து இப்போ h is equal to l by root 3 and r square is equal to 2l square by 3. அப்போ r is equal to square root of 2l square by 3 வந்து வரும், which is square root of 2l by square root of 3. தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிறேன். இப்போ tan தீட்டா வந்து என்னது? r by h. r ஓட வேல்யூவும் h ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். 2 ரூட் r ஓட இடத்துல ரூட் 2l by ரூட் 3 இருக்கு பை ஹெச்சுக்கு இருக்கிற இடத்துல l by ரூட் 3. ஸோ ரூட் 2l by ரூட் 3 இன்டூ ரூட் 3 by l. root 3 cancel ஆயிடும், l cancel ஆயிடும். So tan theta is equal to root 2 கிடைச்சிருக்கா? So theta equal to tan inverse of root 2. So இதான் வந்து ஆன்சர். இதான் வந்து அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Hence proved. So அவ்வளோதான் வந்து question number 25. Next question number 26 வந்து பார்க்கலாம். Question number 26. How that semi-vertical angle of a right circular cone of given surface area and maximum volume is sin inverse 1/3 அப்படின்றது தான் வந்து ப்ரூவ் பண்ணோம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் வால்யூம் அகெயின் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னாவே வந்து டிஎஸ்ஏ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் கோன். ஸோ பை ஆர் இன்டூ ஆர் பிளஸ் எல். ஸோ அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு pi r square plus pi r l வந்து வரும். இந்த pi r square இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். s minus pi r square is equal to pi r l வரும். l தான் எனக்கு வேணும். So l is equal to s minus pi r square by pi r. So இப்போ கோன் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு ரைட் சர்க்குலர் கோன், height, radius, slant height, semi-vertical angle. So L square is equal to h square plus r square. So இங்க என்ன பண்றோம் நம்ம? r square இந்த பக்கம் கொண்டு வரோம். So L square minus r square is equal to h square. L தான் இருக்கு, L square இல்ல. So அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். So the whole thing square. So L square will be s minus pi r square by pi r the whole square வந்து. So இங்க s minus pi r square the whole square by pi square r square minus r square is equal to h square வரும். LCM எடுக்கிறோம். ஸோ LCM எடுத்தோம்னா pi square r square வரும். இங்கே s minus pi r square the whole square minus pi square into r power 4 is equal to h square அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நான் h வந்து கண்டுபிடிக்க போறேன். ஸோ h is equal to இங்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் s minus pi r square the whole square minus pi square r power 4 by இங்க வந்து ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணும் போது pi rன்னு வந்து வரும். ஆக்சுவலி இது pi r the whole squareனே நீங்க போட்டுக்கலாம். அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆயிடும். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்.
this is equal to h. ஸோ இப்போ நெக்ஸ்ட் h வந்து கண்டுபிடிச்சிட்டோம். வால்யூம் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு வந்து கொண்டு வரணும். ஸோ அப்போனா வால்யூம் ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஹெச் வந்து தெரியும். ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச்சுக்கு பதிலாக இந்த வேல்யூ போடுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் s minus pi r square the whole square minus pi square into r power 4 by pi r வரும். ஸோ பையும் கேன்சல் ஆகிடும், r ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன வரும்? v is equal to 1/3 r into square root of s minus pi r square the whole square minus pi square r power 4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணுறேன். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணோம்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/9 r ஸ்கொயர் வரும். இது வந்து s மைனஸ் பை r ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்கொயர் r பவர் 4. அதாவது ஸ்கொயர் ரூட் ஒன்றும் கேன்சல் ஆகிடும் ஸ்கொயர் பண்ணும் போது. ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது வந்து என்னது? வி ஸ்கொயர் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் வரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்? இதை வந்து அப்படியே வி ஆஃப் ஆர்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ வி ஸ்கொயர் பண்ண வேண்டாம், அதை பண்ணிட்டு 2v இன்டூ அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? வி வில் கெட் அனதர் ஃபங்க்ஷன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்? வி ஆஃப் எதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு ஸோ ஆரே வந்து வச்சுக்கிறேன், வி ஆஃப் ஆர்னு வச்சுக்கிறேன். இதுதான் வந்து இப்போ நம்ம எது வி ஆஃப் ஆர்ன்றது திஸ் திங். ஸோ ஆர் ஸ்கொயர் பை 9 எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4. ஸோ இங்கே வி டேஷ் ஆஃப் ஆர், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நான் சால்வ் பண்ண முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க போறேன். ஸோ தட் எனக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும்ட்டு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஆர் ஸ்கொயர் பை 9 அப்படியே இருக்கட்டும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எஸ் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4 வந்துடும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் பை 9 இன்டூ எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s பை ஆர் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் வந்து இருக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 1/9 எஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2s பை ஆர் பவர் 4 வந்து வரும். இப்போ இதை வி டேஷ் ஆஃப் ஆர் இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ வி dash of r is equal to 1/9 அப்படியே வந்துரும். and s வந்து கான்ஸ்டன்ட், ஸோ s ஸ்கொயர் அப்படியே வந்துரும். 2r மைனஸ் 2s பை வந்துரும். and 4r பார் 3 டிஃபரன்ஷியேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு r. அதனால r to the power 4 மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதை சேர்த்து எழுதினோம்னா 1/9 2s ஸ்கொயர் r வரும் மைனஸ் 2 into 4 8 s பை r கியூப் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணும்? இது v dash of r கண்டுபிடிச்ச பிறகு v dash of r equal to 0 வந்து ஈக்குவேட் பண்ணும். ஸோ அப்போனா 1/9 into 2s ஸ்கொயர் r மைனஸ் 8s பை r கியூப் இஸ் ஈக்குவல் டு 0 வந்து ஈக்குவேட் பண்றோம். ஸோ இந்த 1/9 இந்த போச்சுன்னா 0 ஆயிடும். 2s ஸ்கொயர் r equal to 8s பை r கியூப். அதாவது இது 0 ஆயிடும். இதை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ 2s ஸ்கொயர் r equal to 8s பை r கியூப் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணோம்? இது 2 1 டைம், இது 2 4 டைம்ஸ். r கியூப் கேன்சல் ஆயிடும். s ஸ்கொயர் s வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ s இஸ் ஈக்குவல் டு 4 பை
ஆர் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. And r square will be s by 4 pi. ஸோ இப்போ v double dash of r கண்டுபிடிக்கலாம். ஸோ v dash of r வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சது 1 by 9 2s square r minus 8 s by r cube. இப்போ v double dash of r. ஸோ அப்போ 1 by 9 2s square இது வந்து 1 வந்துடும் மைனஸ் இது வந்து 8. ஸோ 8 s 5 அப்படியே வந்துடும். இது வந்து r cube டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 3r ஸ்கொயர் வரும். ஸோ 1 by 9 வந்து 2s ஸ்கொயர் மைனஸ் 8 into 3 24s by r ஸ்கொயர் வந்து வரும். இப்போ r ஸ்கொயரோட வேல்யூ s by 4 பைன்னு நம்மளுக்கு தெரியுமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 by 9 2s square minus 24s pi into s by 4 pi. So 24 the 4 one time இங்க வந்து 6 times pi வந்து cancel ஆயிடும். So 1 by 9 2s square minus 6s square வந்து நம்மளுக்கு இருக்கும். So this will be 1 by 9 minus 4s square வந்து வரும். So minus 1 by 9 minus 4 by 9 s square இருக்கு which is less than 0. So volume is maximum. இப்போ வந்து நம்மளுக்கு வால்யூம் வந்து மேக்ஸிமம் அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 வந்து கொண்டு வரணும். இப்போ சைன் தீட்டா வந்து என்ன வரும், இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ட்ரையாங்கிள், இப்போ வந்து நம்ம கோன் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ இந்த கோன்ல திஸ் வில் பி த ஹைட், இது வந்து 6, இது ஸ்லாண்ட் ஹைட்னு வந்து வரும். அண்ட் திஸ் இஸ் செமி வெர்டிக்கல் ஆங்கிள். ஸோ சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ் r by l வந்து வரும். இப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ எஸ் பை 4 பை அப்படின்னு வந்து தெரியும். எல்லுக்கு வந்து எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் பை பை ஆர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க வந்து என்னது எஸ் இஸ் ஈக்குவல் டு 4 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்போ இங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் இருக்கிற இடத்துல 4 பை ஆர் ஸ்கொயர் போட்டோம்னா எல் இஸ் ஈக்குவல் டு 4 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் பை பை ஆர். ஸோ இட் வில் பி 3 பை ஆர் ஸ்கொயர் பை பை ஆர்னு வந்து வரும். திஸ் இஸ் எல். ஆரும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆர் பை 3 பை ஆர் ஸ்கொயர் பை பை ஆர் வந்து வரும். இந்த பை ஆர் இங்க வந்துடும் இல்லை. ஸோ அப்போனா பை ஆர் ஸ்கொயர் பை 3 பை ஆர்னு வரும். பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த எல்ல இருக்கிற பிளேஸ்ல 3 பை ஆர் ஸ்கொயர் பை பை ஆர் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து என்ன வரும், இது வந்து இந்த பார்ட்டு அப்படியே மேலே வந்துடும். அதாவது ஆர் பை 3 பை ஆர் ஸ்கொயர் பை பை ஆர்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இது எப்படி எழுதலாம், இந்த பார்ட் வந்து அப்படியே நம்மளுக்கு மேலே வந்து இப்படி வரும். ஸோ ஆர் இன்டூ பை ஆர் பை 3 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். இதை தான் வந்து நான் இங்கே பை ஆர் ஸ்கொயர் பை 3 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். ஸோ தீட்டா வில் பி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ அவ்வளோதான் வந்து கொஸ்டின் நம்பர் 26. வெரி இம்பார்ட்டன்ட் சம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ 27th கொஸ்டின் வந்து பார்ப்போம். Question number 27, choose the correct answer வந்து கேட்டிருக்காங்க. The point on the curve x square is equal to 2y which is nearest to the point 0,5 is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the point on the curve x square is equal to 2y அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க which is nearest to the point 0,5. ஸோ
y axis x axis point on the curve அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கர்வ்ல ஒரு பாயிண்ட் அதை வந்து நம்ம தெரியாது x, yன்னு எடுத்துக்கலாம். நியரஸ்ட் டு த பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 0,5. 0,5னா x ஆக்சிஸ்ல 0 அண்ட் y ஆக்சிஸ்ல 5. ஸோ 0,5 என்னது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து p அண்ட் திஸ் இஸ் q அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ pq this is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து x2 இது வந்து x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து x1 y1ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போனா x minus 0 whole square plus y minus 5 whole squareன்னு வந்து வரும். So this is square root of x square plus y minus 5 whole square. So இதை expand பண்ணி எழுதுறேன். So x square plus a minus b whole square formula வந்து apply பண்றேன். So அப்போ y square minus 10y வரும் plus 25. So pq is equal to square root of x square plus y square minus 10y plus 25 னு வரும். Squaring both sides. pq square is equal to x square plus y square minus 10y plus 25 வந்து வரும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? x square வந்து is equal to 2y. ஸோ அப்போ x square பிளேஸ்ல 2y னு போடலாம். ஸோ அப்போனா இங்க என்ன வரும்? 2y plus y square minus 10y plus 25. ஸோ அப்போனா y square minus 8y plus 25 is equal to pq square. So pq again வந்து என்னது? This is a function. Differentiate பண்ணும்போது again நம்மளுக்கு function தான் வந்து வரும். ஸோ நான் வந்து இது என்னன்னு எடுத்துக்கிறேன்? This is equal to f of y அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ f dash of y வந்து find out பண்ண போகிறோம். ஸோ 2y minus 8 வந்து வரும். டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y minus 8y டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 8 வந்து வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? f dash of y equal to 0. அப்போ 2y minus 8 is equal to 0. 2y is equal to 8. y is equal to 8 by 2 which is equal to 4. So y வந்து y is equal to 4. அப்போ x square is equal to 2y னு வந்து இருக்கு. So x square is equal to 2 into 4. So x square is equal to 8 னு வந்து வரும். x is equal to square root of plus or minus square root of 8. இது டிஸ்டன்ஸ்னால பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்க போறோம். So and this will be square root of 4 into 2 which is 2 root 2. So x point வந்து என்னது? It is 2 root 2 and y is equal to 4. So coordinates வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 2 root 2, 4. So option A தான் வந்து நம்மளுடைய answer. So next question number 28 வந்து பார்க்கலாம். For all real values of x, the minimum value of அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் வேல்யூ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் u பை வி. ஸோ அப்போனா u பை வி ஹோல் டேஷ் வந்து என்ன பண்ணணும்? v u டேஷ் மைனஸ் u v டேஷ் பை v ஸ்கொயர். ஸோ v வேல்யூ வந்து என்னது? நான் வந்து இது என்ன பண்ண போறேன்னா f dash of x வந்து ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஸோ அப்போ v ஓட வேல்யூ 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். அண்ட் இன்டு u டேஷ்னா யூவை டிஃபரன்ஷியேட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா தனியாகவும் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ u வந்து 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருது. இப்போ u டேஷ் அப்படின்றது 0 மைனஸ் 1 பிளஸ் 2x. ஸோ தட் இஸ் 2x மைனஸ் 1 வந்து வரும். v வந்து 1 plus x plus x square, v dash வந்து 1 plus 1, சாரி இங்க வந்து 0, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x which is 2x plus 1. ஸோ இங்க u டேஷுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? 2x minus 1 எழுதணும். மைனஸ் u வந்து 1 minus x plus x square வரும். v dash வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 2x plus 1 by v square 1 plus x square
the whole square அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் 2xை இந்த டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இது கம்மியான டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இப்படி மல்டிப்ளை பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ 2x minus 2x square plus 2x cube. அடுத்தது 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். plus 1 minus x plus x square வந்து வந்துடும். divided by 1 plus x square வந்து வரும் the whole square. இது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 2x cube இருக்குது. அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் பார்த்தோம்னா இங்கேயும் வந்து இருக்கு. ஸோ பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அடுத்தது வந்து எக்ஸ் 2x மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்துடும் மைனஸ் 1 மைனஸ் இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து 2x கியூப் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் 2 இருக்கு. ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அடுத்தது 2x மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் plus 1 by 1 plus x square the whole square. So இப்போ வந்து இந்த மைனஸ் சைன் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x cube plus x square plus x minus 1 minus 2x cube plus x square minus x minus 1 மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். 1 plus x square the whole square. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். plus x minus x கேன்சல் ஆயிடும். So 2x square minus 2 by 1 plus x square the whole square னு வரும். 2 காமனா வெளில எடுக்கிறேன். x square minus 1 by 1 plus x square அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So this is equal to what is f dash of x. So next என்ன பண்ணோம் f dash of x is equal to 0 equate பண்ணுறோம். So 2 into x square minus 1 by 1 plus x square is equal to 0. இது cross multiply பண்ணும்போது 0 ஆயிடும். So 2 into x square minus 1 is equal to 0. திருப்பி இந்த 2 வரும்போது 0 by 2 0 ஆயிடும். So x square is equal to plus or minus 1 x plus or minus square root வரும். Sorry. x square is equal to 1 வரும். x is equal to plus or minus square root of 1. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1. அதாவது பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கொஸ்டின் வந்து என்னன்னா மினிமம் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். என்னது 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் the whole square. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த 2வை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே யூ வந்து என்னது திஸ் இஸ் யூ அண்ட் திஸ் இஸ் வி. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. யூ டேஷ் வந்து 2x மைனஸ் 0ன்னு வந்துடும். வி வந்து 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் the whole square. அப்போனா 2 into 1 plus x square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். in place of x இங்கே வந்து இந்த வேல்யூ இருக்கு. ஸோ இதையும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 பிளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பிளஸ் 2x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ ஃபார்முலால அப்படியே வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ v இன்டூ யூ டேஷ். ஸோ இந்த 2 அப்படியே இருக்கட்டும், நான் தனியாக எழுதிக்கிறேன், இங்கே இடம் பத்தாது. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் இது வந்து என்ன வரும் ஃபர்ஸ்ட் v into u dash. So 1 plus x square the whole square. அதான் வந்து v value. And u dash வந்து என்ன வரும் 2x. இந்த 2 வெளியில எழுதிட்டேன். Minus அடுத்தது வந்து u x square minus 1 into v dash. v dash வந்து இந்த வேல்யூ. அதாவது 2 into 1 plus x square into 2x plus 1.
ஸோ 2 into 1 plus x square into 2x plus 1 வந்து நம்மளுக்கு வரும் by v square 1 plus x square the whole square இருக்கு. திருப்பியும் இந்த ஸ்கொயர் பண்ணோம்னா 4 ஆயிடும். ஸோ இதுதான் வந்து f double dash of x. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த பாயிண்ட் எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ f double dash of 1 வந்து நான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f ப்ளஸ் 1 வந்து ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ அப்போ 2 வந்துடும். நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே என்ன வரும், 1 + 1 + 1 the whole square into 2 into 1. ஸோ மைனஸ் இங்கே 1 போட்டாலே 0 ஆகிடும். ஸோ the whole thing will become 0 by 1 plus 1 plus 1 whole power 4. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 2, இது வந்து என்னது 3 ஸ்கொயர் 9 into 2 18 வந்து நம்மளுக்கு வரும். இது 0, இது 10 நினச்சிக்க போறீங்க, இது 0 அண்ட் 18 இங்கே வந்து 3 to the power 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தோம்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ விச் இஸ் கிரேட்டர் than 0. அப்போனா வந்து நம்மளுக்கு மினிமம் வந்து வருது. ஸோ 1 இருக்கிற இடத்துல அட் பாயிண்ட் 1 நம்மளுக்கு வேல்யூ வந்து இஸ் மினிமம். அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதும் வந்து அதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, மினிமமா வந்து என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மினிமம் வேல்யூ ஆஃப் சொல்லி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே வந்து நம்ம -1 சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா மேக்ஸிமம் வேல்யூ தான் வந்து வரதுக்கு சான்சஸ் வரும். ஸோ இங்க வந்து இப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் -1 வந்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ இப்போ இங்க வந்து எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடும், ஏன்னா ஸ்கொயர் இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா 2 into -1 போட்டோம்னா மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ வந்து இங்க மைனஸ் வந்துடும் ஆஸ் யூஷுவல். அப்போ அதே மாதிரி இங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ இதே இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும் போதும் வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஃபைனலா கிடைக்கிறது நெகட்டிவா தான் வந்து நம்மளுக்கு வரும். தென் தட் வேல்யூ வில் பி மேக்ஸிமம் which will be less than 0. less than 0வா இருந்தா அது வந்து மேக்ஸிமமா வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால ஸோ இப்போ மினிமம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ மினிமம் வேல்யூ தானே அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எதில் போடணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அட் எஃப் ஆஃப் 1ல வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் 1 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அண்ட் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 வந்து வரும், 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 1 பை இங்கே வந்து 3 வந்து வரும். ஸோ எஃப் ஆஃப் 1 வில் பி 1 by 3. ஸோ ஆப்ஷன் டி 1 by 3 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ வேல்யூக்கும் பாயிண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வில் பி த பாயிண்ட். ஸோ அண்ட் வேல்யூ அப்படின்றது இந்த 1 எடுத்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம்ல, அதுக்கு கிடைக்கிறது தான் வந்து வேல்யூ. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவ்வளோதான் வந்து கொஸ்டின் நம்பர் 28. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 29 வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 29th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு x into x minus 1 plus 1 the whole power 1 by 3. இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 வரும், the whole power 1 by 3 வரும். திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் ஃபார் த வேல்யூஸ் பிட்வீன் எக்ஸ் வேல்யூஸ் பிட்வீன் less than or equal to 1 greater than equal to 0. f dash of x கண்டுபிடிக்கணும். ஸோ f dash of x is equal to இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். x to the power n d by dx of x to the power n. in place of x வந்து நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்து இருக்கு, to the power n-க்கு பதிலா 1 by 3. என்ன பண்ணுவோம், n into x to the power n minus 1. so 1 by 3 into x square minus x plus 1 the whole power 1 by 3 minus 1 which will be minus 2 by 3. and x இருக்கிற பிளேஸ்ல நம்மளுக்கு இந்த டேர்ம் இருக்கு. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ 2x minus 1 வந்து வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 2x minus 1 by 3 into x square minus x plus 1 the whole power 2 by 3 வந்து வரும். This is f dash of x.
ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்ச உடனே திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி 2x minus 1 by 3 into x square minus x plus 1 the whole part 2 by 3 is equal to 0. இதை cross multiply பண்ணுறேன். இப்படி போச்சுன்னா 0 ஆயிடும். ஸோ 2x minus 1 is equal to 0, 2x is equal to 1, x is equal to 1 by 2. ஸோ இங்கே வந்து x is equal to 1 by 2 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இது வந்து between 0 and 1 தான். வேல்யூஸ் between 0 and 1. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து x is equal to 1 by 2 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து என்னது 0 அண்ட் x is between 0 and 1. அதாவது x belongs to 0, 1 closed intervalல வந்து நம்மளுக்கு வரும். இதே மாதிரி நம்ம வந்து 5th சம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து 5th சம்ல இந்த மாதிரி மாடல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு -2, 2 அப்படின்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்லயே வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுவோம்ல, அந்த சேம் திங் இங்கே வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ அப்போ என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிக்கணும், ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 1 by 2, அதுக்கப்புறம் 1 மூணுத்துக்குமே எங்கே போடணும், எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து போட்டோம். அதில் 5th சம்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் 1 by 3. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 0 போட்டோம்னா 1 வந்து 1 to the power 1 by 3. அண்ட் எஃப் ஆஃப் 1 by 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 by 2 ஹோல் ஸ்கொயர் minus 1 by 2 plus 1 the whole power 1 by 3. So இப்போ இங்க 1 by 4 minus 1 by 2 plus 1 solve பண்ணோம்னா இங்க 4 வரும், 1 minus 2 plus 4. So 4 plus 1 5, 5 minus 2 is 3 by 4 the whole power 1 by 3. And f of 1. So 1 square minus 1 plus 1. So it will be 1 power 1 by 3. So அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இங்கேயும் 1 தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, அண்ட் இங்கேயும் வந்து 1 அண்ட் 3 by 4 வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இங்க வந்து 4, இங்க வந்து 3 பாயிண்ட் வச்சு 0, 28 and 5 times 20. ஸோ 0.75 ஹோல் பார் 1 by 3 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து 1, இது வந்து 0.75 the whole power 1 by 3, இது 0.75 ஸ்மாலர் வேல்யூ, இதோட ஸ்கொயர் இதோட கியூப் ரூட் வந்து நம்ம எடுத்தோம்னா இன்னும் ஸ்மாலரா தான் வந்து வரும். ஸோ அப்போனா இது வந்து கிடையாது. ஸோ அப்போ 1 இது வரும் அண்ட் 1 வரும், அதாவது எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 1க்கு வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த 0வும் 1ம் வந்து பார்த்தோம்னா ஸோ தே போத் ஆர் பாயிண்ட்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேக்சிமம் வேல்யூ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த 0 அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கும் மேக்சிமம் வேல்யூ 1 அண்ட் 1ன்ற பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து என்னது 1. ஸோ அப்போனா வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க, பாயிண்ட் கேட்கல. ஸோ அப்போனா நம்ம வந்து இங்க என்ன எழுதணும் அப்படின்னா ஆப்ஷன்ல பார்த்தோம்னா 1. ஸோ 1 தான் வந்து ஆன்சர். இப்போ இங்க 0 அப்படின்னு ஏன் 0 வர்றதுனா இது வந்து பாயிண்ட். இந்த 0வும் இந்த 1ம் அதாவது இங்க எடுத்துருக்கோம்ல, இங்க 0, 1 by 2, 1 இது எல்லாமே வந்து தீஸ் ஆர் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க மேக்சிமம் அதாவது வேல்யூ வந்து எது மேக்சிமமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும் போது எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 1ன்றது வந்து இங்க ரெண்டும் கிடைச்சிருக்கு, இதுக்கு மட்டும் 0.75 ஹோல் பார் 1 by 3 கிடைச்சிருக்கு. அப்போ வந்து இங்க ரெண்டுத்துக்குமே 1 தானே வருது. இது அப்போ மேக்சிமம் வேல்யூ வந்து என்னது, 0க்கும் மேக்சிமம் வேல்யூ வந்து அதே 1 தான் கிடைக்குது, 1க்கும் வேல்யூ வந்து 1 தான் கிடைக்குது. ஸோ மேக்சிமம் வேல்யூ வந்து இட் வில் பி 1. அவங்க மேக்சிமம் பாயிண்ட்னு கேட்டாங்கன்னா 0 இல்லைன்னா 1 வந்து டிக் பண்ணும். இங்க கேட்டிருக்கிறது மேக்சிமம் வேல்யூ. அப்போ வேல்யூன்றது இந்த வேல்யூ இங்க கிடைக்குதுல, சப்ஸ்டியூட் பண்ண பிறகு கிடைக்குதுல, that will be the maximum value. So 1 is the answer. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சம். ஸோ இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.